கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸாமில் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் கடைசி நேரங்களில் ஒரு 2 மார்க் 3 மார்க்கில் நான் ஃபெயில் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பிகிட்ருக்கிறத பார்க்க முடியுது. அதுவும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க இருக்காங்க. நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் ஹோப் வச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு காரணத்தினால அது ஃபெயில் அப்படிங்கிற ரிசல்ட்டை பார்க்கும்போது என்ன நான் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணேன், 3 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவுமே மனம் உடைஞ்சு போகிறேன். இது ஏன் நடக்குது? அதாவது நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன்னு நான் தான் பிலீவ் பண்ணேன்ல, அப்போ நான் பிலீவ் பண்ணி இருந்தும் அங்கே ஏன் எனக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கல, இது ஏன் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அண்ட் தென் ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலுமே நான் நல்லாவே இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். அவங்க வச்ச சில ஐக்யூ டெஸ்ட்டில் கூட நான் பாஸ் ஆகிட்டேன். பட் அந்த ஜாப் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. அண்ட் தென் சேலரி ஹைக் இன்றைக்கி பண்ண போகிறதா இருந்துச்சு. அதுக்கான சில பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் பெஸ்ட்டாகவே பண்ணேன். ஆனால் லாஸ்ட் மினிட்ல அது எனக்கு கிடைக்காம என் ஃப்ரெண்டுக்கு போயிடுச்சு. ஏன் லாஸ்ட் மினிட்ல எனக்கு இப்படி நடக்குது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ரெகுலர் பேசிஸில் அப்பப்போ கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஜில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, கரெக்டுங்களா? உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு வேளை சப்போஸ் நான் பெட்டராகவே எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ணலை, ஆனால் அதை பிரபஞ்சம் பார்த்துக்கும், அது கடவுள் பார்த்துப்பாங்க, எனக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது. ஓகேங்களா? நான் பெர்ஃபார்மே பண்ணல, அப்படி இருக்கும் பொழுது எப்படி எனக்கு ரிசல்ட் 100% கிடைக்கும், இல்லை ஜஸ்ட் பாஸ் தான் நான் எப்படி ஆவேன் அப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா உங்களால் நிச்சயமாக எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த கேட்டகரி இன்னொரு பக்கம் வச்சிடலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், பெஸ்ட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ரொம்ப பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்டு எனக்கு தெரியும் நான் எழுதின எக்ஸாமுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கே தெரியும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு காத்துட்ருந்தேன். ஆனால் ரிசல்ட் வந்துடுச்சு. அந்த ரிசல்ட் நான் பார்க்கும்போது அதில் நான் ஃபெயில், நான் செலக்ட் ஆகலை அப்படின்னு வரும் பொழுது நான் ரொம்ப 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 உடஞ்சி போயிடுறேன், ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட்டுக்குள்ளே தள்ளப்படுறேன். இது ஏன் அப்படின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? எஸ், இங்கே பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் லேர்னிங் கிடைக்கும். ஓகேங்களா? எதுக்காக லேர்னிங் கிடைக்கும் அப்படின்னா, சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருப்போம், அந்த மிஸ்டேக்ஸை நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில லேர்னிங் கிடைக்கும். சிம்பிளாக 1 லைனரில் இது என்ன அப்படின்னு சொன்னால் கர்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ கர்மான உடனே நிறைய பேர் ஐயோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் கர்மா அப்படின்னா டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பழக்கப்படுத்தினதுனால எல்லாருமே கர்மாங்கிற வேர்டை நினச்ச உடனே பயப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ இதை நீங்கள் கர்மா அப்படிங்கிற வேர்டையே யூஸ் பண்ணாமல் இது ஒரு லேர்னிங் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தப்பு செஞ்சுருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் மனுஷன் தப்பு செய்கிறது தான். ஸோ அதனால் கவலையே படாதீங்க. ஆனால் நீங்கள் தப்பு செஞ்சீங்க பார்த்தீங்களா, அந்த தப்புக்கான தண்டனை அப்படின்னா லேர்னிங். ஓகேங்களா? தண்டனைக்கு பேர் லேர்னிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் செஞ்ச தப்பை நீங்கள் உணரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சில லேர்னிங்ஸ் நடக்கும். ஓகேங்களா? அந்த லேர்னிங்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போது நான் ஒரு பர்சனை லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அந்த பர்சன் மட்டும்தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்து கண்ணும் கருத்துமாக செய்கிறேன். ஆனால் அப்பா அம்மாவை பற்றிலாம் நான் கண்டுக்கல, ஃப்ரெண்ட்ஸை பற்றிலாம் கண்டுக்கல. ஆனால் லவ்வில் மட்டும் ரொம்பவுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னா நான் என்னோடய ஆஃபீஸில் யாரோ ஒருத்தவங்களை திட்டிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன இப்படி வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்லாமல் ரொம்பவுமே அவமானப்படுற மாதிரி நான் திட்டிட்டு வந்துடுறேன். நான் திட்டிட்டு வந்ததுனால எனக்கு வேறு எங்கேயாவது பாதிப்புகள் வருமானு யோசிச்சு பாருங்கள். வீட்டில் தான் என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேனே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன். ஸோ இதெல்லாமே எனக்கு பெயினே இருக்காது. கரெக்டுங்களா? இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன். ஆஃபீஸில் ஒருத்தவங்களை அவமானப்படுத்திட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் என்னை அவமானப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா யாரையுமே நான் கண்டுக்கவே மாட்டேன். என் ஃப்ரெண்டை கூட நான் கண்டுக்கவே மாட்டேன், யாரையுமே கண்டுக்கல. ஓகேங்களா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு எது வீக்னஸ்
நல்லா யோசிச்சு பாருங்கள். ரிலேஷன்ஷிப் கரெக்டுங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் நான் சஃபர் ஆவேன். அந்த பிரச்சனையில் சஃபர் ஆகி நான் சில விஷயங்களை லேர்ன் பண்ண ஆரம்பிப்பேன். புரிஞ்சுதுங்களா? அந்த சஃபர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு நாளில் முடிஞ்சிடலாம், இல்லை ஒரு இன்சிடெண்ட்டில் முடிஞ்சிடலாம், இல்லை ஒரு வருஷம் 2 வருஷம் கூட லேர்னிங்ஸ் நடக்கலாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே அது லேர்னிங்ஸ்க்காக தான். புரிஞ்சுதுங்களா? பாருங்க, நான் ஆஃபீஸில் யாரையோ அவமானப்படுத்திட்டு வந்துட்டேன். கரெக்டுங்களா? அதுக்கும் ரிலேஷன்ஷிப்க்கும் என்ன சம்மந்தம் இல்லை இல்லையா? ஆனால் நம்மளை லேர்ன் பண்ண வைக்கணும்னு இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணியிருக்கு. ஏன்னா அதுதான் லா ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்ம சாஃப்டாக மாறுவோம். பாருங்கள், 10 வயசில் நம்ம எப்படி இருந்திருப்போம், 15 வயசில் எப்படி இருந்திருப்போம், 25 வயசில் எப்படி இருக்கோம், 40 வயசில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வேரியேஷனை பார்த்தா நம்மளால் கரெக்டாக யூகிக்க முடியும் இல்லையா? அப்போது 10 வயசில் இருந்த அக்ரெசிவ் தன்மையானது 15 வயசில் இருக்காது. 15 வயசில் இருந்த அக்ரெசிவ் தன்மையானது 25 வயசில் இருக்காது. ஸோ இப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே போகும். அது ரெடியூஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய ட்ராமாஸ், ட்ரபிள்ஸ், நிறைய பிரச்சனைகளை நம்ம ஹேண்டில் பண்ணி தாங்கிக்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ லேர்ன் பண்ண 40 வயசில் ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சனாக நம்ம மாறியிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னோடய ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பர்சனை நான் திட்டினேன் இல்லையா, அவங்கள அவமானப்படுத்திட்டேன் இல்லையா, அதே அவமானம் என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு இடத்துல நான் அதை வாங்கிப்பேன், அதை நான் சம்பாதிச்சு வைப்பேன். ஓகேங்களா? ஸோ இதனால தான் நீங்கள் அழகாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. கரெக்டுங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு தேவை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த கவர்மெண்ட் ஜாப். கரெக்டுங்களா? இல்லை உங்களுடைய ப்ரைவேட் ஜாபாக கூட இருக்கலாம். ஸோ அந்த ஜாபில் மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க, ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறீங்க, கண்ணும் கருத்துமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அப்போது அதில் தான் உங்களுக்கு லேர்னிங் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு எது ரொம்ப முக்கியம்னு ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ரொம்ப ஜூம் பண்ண அதிகமாக எனர்ஜியானது உங்ககிட்ட இருந்து விரயமாகும் போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நிறைய லோ ஆகிட்ருப்பீங்க. கரெக்டாகவே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட அந்த இடத்துல ஒரு சின்ன ரிசல்ட், ஃபெயில் அப்படிங்கிற ரிசல்ட் வருதில்ல, அதை பார்த்த உடனே நீங்கள் கோவப்படுறீங்க, அழுகிறீங்க, ஆதங்கப்படுறீங்க. ஆனால் அதுக்கு பிறகு மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அப்போ ஆனால் பாஸ் ஆகிடுவீங்க. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் ஒரு வேளை லேர்னே பண்ணாமல், ஓகே நான் எந்த தப்பும் செய்யலை, மறுபடியும் ட்ரை பண்ணுறேன், ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு லேர்னிங்ஸ் அப்படிங்கிறது நடக்காது. மறுபடி நீங்கள் ஃபெயில் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னு சொன்னால் நான் வேறு ஏதாவது தப்பு செஞ்சுருக்கேனா, எல்லாருக்கிட்டையும் நான் அன்பாக தான் இருக்கேனா, நான் யாரையாவது காயப்படுத்திருக்கேனா அப்படின்னு அனலைஸ் பண்ண ஆரம்பித்து அதை நீங்கள் சரி செய்கிறதுக்கான எண்ணம் வந்தாலே போதும். நீங்கள் சரி செய்கிறீங்களோ இல்லையோ, ஐயையோ நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணாலே போதும், உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்க்கு மேலே சக்ஸஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? சரி, ஓகே. ஜாப் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி, அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் வேர்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்விட்ச் வேர்டை 21 தடவை உச்சரிங்க. ரெகுலர் பேசிஸில் 9 டேஸுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. பாருங்கள், டுகெதர், ஃபைண்ட், ஜுவைன், ஜாப், கவுண்ட், நவ். இந்த வேர்டை எழுதி வச்சுக்கோங்க. எழுதாதவங்க மறுபடியும் ஆடியோவை ரிவேஸில் போட்டு கேளுங்க. ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்டை 9 நாட்களுக்கு டெய்லி மார்னிங் 21 தடவை சாண்ட் பண்ணால் போதும், எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த அவசியமும் இல்லை.
ஓகேங்களா? அண்ட் தென் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.